மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டிஜிட்டல் பயன்பாட்டில் உலகத்தில் வேறு எந்த நாடும் செய்ய முடியாததை இந்தியா செய்துள்ளது என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் புகழாரம் சூட்டியுள்ளார். டெல்லியில் நடந்த ஏஐ இம்பாக்ட் 2026 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய இமானுவேல் மேக்ரோன், இந்தியாவில் உள்ள 140 கோடி பேருக்கு ஆதார் மூலம் டிஜிட்டல் அடையாளத்தையும் ஒவ்வொரு மாதமும் 200 கோடி பரிவர்த்தனைகளை கையாளும் யூபிஐ என்ற பேமெண்ட் அமைப்பையும் 50 கோடி பேருக்கு டிஜிட்டல் ஐடிகளை கொண்ட சுகாதார கட்டமைப்பையும் இந்தியா உருவாக்கியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நிலையான முகவரியும் சரியான ஆவணங்களும் இல்லாததால் மும்பையில் உள்ள தெரு வியாபாரிக்கு வங்கி சேவை மறுக்கப்பட்ட நிலையில் இன்று அதே தெரு வியாபாரி யூபிஐ வைத்து தனது மொபைல் மூலம் நூற்றுக்கணக்கான பரிவர்த்தனைகளை மேற்கொள்கிறார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு 140 கோடி மக்களை டிஜிட்டல் பொருளாதாரத்துக்குள் கொண்டுவர முடியாது என்று உலக நாடுகள் இந்தியாவிடம் தெரிவித்தது தவறு என்று இந்தியா இன்று நிரூபித்துள்ளது. டிஜிட்டல் பயன்பாட்டை பொறுத்தவரை உலகத்தில் வேறு எந்த நாடும் செய்ய முடியாததை இந்தியா செய்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஏஐ அமைப்புகளை உருவாக்க தேவையான கணினி உள்கட்டமைப்பு வசதிகளையும் திறமையையும் ஏற்படுத்துவதில் இந்தியாவும் பிரான்சும் இணைந்து செயல்படும் என்றும், அமைப்புகளை உருவாக்க என்றும் ஏஐ மனித குலத்திற்கு சேவை செய்வதை இந்தியாவும் பிரான்சும் உறுதி செய்யும் என்றும் இமானுவேல் மேக்ரோன் கூறியுள்ளார்.